கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். இந்த வசனம் ஏசாயா 61 முதலாம் வசனத்திலும் இருக்கிறது. இயேசு ஜெப ஆலயத்திலே சென்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க புஸ்தகத்தை விரித்தபோது இந்த வசனத்தை இயேசு வாசித்தார். ஆவியானவர் இயேசுவை தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். தரித்திரர் என்றால் சுவிசேஷம் தெரியாதவர்கள் என்று இந்த இடத்திலே அர்த்தம். சுவிசேஷம் என்றால் இயேசு உலகத்துக்கு வந்து பிறந்து மரித்து உயிர்த்து இன்று நம்மோடு இருக்கிறதை பற்றியதாகும். உடைந்து போன இருதயமுள்ளவர்களை குணமாக்கவும், பாவ சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலையையும், சுவிசேஷம் தெரியாத இயேசுவை தெரியாத குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலை செய்யவும் ஆவியானவர் என்னை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுபவர்களை மிஷனரி என்பர். இப்படித்தான் ஸ்காட்லாந்து நாட்டில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒருவர் பிறந்தார். கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டே படித்தார். 27 வயதில் மருத்துவரானார். ஆப்பிரிக்காவில் கருப்பு இனத்தவர்களை ஆப்பிரிக்க வெள்ளையர்கள் அடிமைகளாக வைத்திருந்தனர். நான் அவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறி, இயேசுவை அறியாத தரித்திரர்களாகிய அவர்களுக்காக வாழப்போகிறேன் என்று அர்ப்பணித்து வாழ்ந்தார். அவர் ஆசைப்பட்டபடியே அந்த மக்களின் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை பெற்று தந்தார். ஒன்றும் அறியாத அவர்களை இயேசுவின் பிள்ளைகளாக்கி வெற்றியும் கண்டார் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் இதற்காகவே உலகத்தில் இம்மட்டும் சுகத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். சுவிசேஷம் தெரியாதவர்களுக்கு, இயேசுவை தெரியாதவர்களுக்கு அவரை பற்றி கூற நம்மை அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பலவித கஷ்டம், கவலை, சுமைகளை சுமந்து மனதளவில் காயப்பட்டவர்களை குணப்படுத்தவும், அவர்களை ஆறுதல் படுத்தவும், பாவச்சிறையிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் சொல்லி விடுதலை செய்யவும், பலவித பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறவர்களை ஆறுதல் வார்த்தைகள் கூறி விடுதலை அளிக்கவும், இயேசுவை அறியாத குருடரை போல் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை பிரசித்தப்படுத்தவும் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பிற மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து மன காயம்பட்டவர்களை குணமாக்கி, பாவச்சிறையில் இருப்பவர்களை விடுதலையாக்கி, பிரச்சனையில் இருப்பவரை விடுதலை செய்து, இயேசுவை அறியாதவர்களுக்கு பார்வை கொடுத்து உலகில் இயேசுவை போல் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை போல சுவிசேஷத்தை பிரசங்கித்து பலவிதமான மக்களை விடுதலை செய்து குணமாக்கி ஆறுதல் கொடுக்க உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.